இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு கான்ஷியஸ் ஸ்டில்னஸ் அனுபவம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம கான்ஷியஸ்னஸ் நம்ம இதயத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? அது நம்ம எந்த வேலை பண்ணும்போதும் கான்ஷியஸாக பண்ணணும். சாதாரணமாக இப்போ உட்காடுறோன்னா கான்ஷியஸாக உட்காரணும். மைண்டால் இல்லை, வெறும் உடம்பால் கான்ஷியஸாக உட்காரணும். ஆனால் அதே சமயம் நம்ம கான்ஷியஸாக அதை ஆக்சஸ் பண்ணணும். நம்மளுக்கு தெரியணும், நம்ம கான்ஷியஸாக நம்ம உணரணும். அது ரொம்ப நேரம் உணர முடியாமல் போகும்போது நம்ம அந்த கான்ஷியஸை நம்மளே அட்டென்ஷன் கொடுத்து ஆக்சஸ் பண்ணும்போது அங்கே ஒரு ஸ்டில்னஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த டைம் நம்ம அந்த காம்னஸ் அதெல்லாம் அனுபவம் பண்ணோன்னா நம்மளோட கான்ஷியஸ்னஸ் குறைஞ்சிரும். ஸோ அப்படியே திருப்பியும் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதே ஒர்க்குக்கு போயிடணும். இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன்னா அதுவும் கான்ஷியஸாக உட்காரணும். பேசுறதுனா அதே மாதிரி கான்ஷியஸாக பேசணும். ஸோ அப்போ என்ன ஆகுனா நம்ம அந்த கான்ஷியஸ்னஸை எப்போவுமே ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கும்போதும் கான்ஷியஸாக பார்க்கணும். ஆனால் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது கான்ஷியஸாக. நம்ம அந்த கான்ஷியஸ்னஸ் ஆக்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். நம்ம அந்த கான்ஷியஸை ஆக்சஸ் பண்ணிட்டு வெளில வரும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் நம்ம அனுபவம் பண்ணலாம். ரொம்ப நேரம் ப்ரெசன்ஸ்லேயே இருக்கக்கூடாது. நம்ம ப்ரெசன்ஸில் இருந்தால் கொஞ்ச நேரத்தில் அன்கான்ஷியஸ் ஆகிடும். ஸோ நம்மளோட ஸ்டில்னஸ் வந்து நம்ம உடம்புலேருந்து வரக்கூடாது, நம்ம கான்ஷியஸ்லேருந்து வர ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து உண்மையான ஸ்டில்னஸ். முடிஞ்ச வரைக்கும் என்ன வேலை பண்ணாலும் கான்ஷியஸாக ஒர்க் பண்ணுங்கள். அது முடிஞ்சும் நம்மளால் கான்ஷியஸாக உட்கார முடியும். அது ஏன்னா அந்த கான்ஷியஸாக உட்காரும்போது நம்ம உட்காருவோம். நம்ம ஒர்க் ஒரு 80%, 20% தான் கான்ஷியஸ்னஸ் இருக்கும். 20% தான் கான்ஷியஸ் அனுபவம் பண்ணுவோம். அந்த கான்ஷியஸ் அனுபவம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் அனுபவம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்கிறோம்னா அடிக்கடி மூச்சு விடுங்க அப்போ ஒர்க் நடுவில், அதுதான் நம்ம பண்ணுறோம் இந்த கான்ஷியஸ் ஆக்சஸ் பண்ணும்போது. ஸோ ஆனால் பட் நம்ம அது பண்ண நம்மளுக்கு அதில் இருக்கிற ஒரு ஸ்டில்னஸே அனுபவம் பண்ணுறோம். ஸோ நம்ம கடந்த 2-3 வீடியோவாக கான்ஷியஸ்னஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா அதுதான் வந்து மெயின் விஷயம். நம்ம உடம்பு இல்லை, அந்த கான்ஷியஸ்னஸை நம்ம அனுபவம் பண்ணோம். அப்போ தான் நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்க முடியும். ஸோ கான்ஷியஸ்னஸ் அனுபவம் பண்ணும்போது நம்ம கான்ஷியஸாக தான் இருப்போம். ப்ரெசென்ட் மொமெண்ட்டுக்கு வந்தால் தான் ப்ரெசென்ட் அனுபவம் பண்ண முடியும். பட் நம்ம எப்போவுமே ப்ரெசென்ட் அனுபவம் பண்ணிட்டே இருந்தோன்னா அன்கான்ஷியஸ் ஆகிடும் ஈஸியாக. ஸோ அடிக்கடி நம்ம டீப்பாக போயிட்டு கான்ஷியஸ் அனுபவம் பண்ணணும். ப்ரெசென்ட் அனுபவம் பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஒர்க்கு கவனம் கொடுத்து பண்ணும்போதே கான்ஷியஸாக இருக்க கற்றுக்கணும். அந்த கான்ஷியஸ்னஸ் வெளில வரும்போது ப்ரெசன்ஸ் அனுபவம் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கே அந்த ஒர்க் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அது சின்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க்காக இருந்தால் நம்ம கான்ஷியஸை விட்டுருவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன உட்காந்து, அதனால தான் மெடிடேஷன்லாம் உட்காந்து பண்ணுறாங்க, ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்லை. அப்போ ஈஸியாக கான்ஷியஸை ஆக்சஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரில யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. ஸோ அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுங்கள். தேங்க்ஸ்.